டாப் 25 எத்திக்கல் ஹேக்கிங்கில் இருக்கிற டெக்னிக்கல் டேர்ம்ஸை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நிறைய வீடியோஸில் நம்ம வந்து நிறைய டெக் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவில் டாப் 25 எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, அதை டாப் 25 டெக் டேர்ம்ஸை நம்ம வந்து சொல்ல போகிறோம். இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எதுக்காக அப்படின்னா, இன் ஃபியூச்சரில் நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி வீடியோஸ் போடும்பொழுது இந்த டெக் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஓகே இது வந்து நம்ம இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கிளியராக தெரியும். இந்த டாப் 25 அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் நான் நோட்டில் எழுதியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஒயிட் ஹேட். ஸோ ஒயிட் ஹேட் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க வந்து எத்திக்கல் ஹேக்கர்ஸ், லீகலாக வித் பர்மிஷனோட அதை பண்ணுவாங்க. ரெண்டாவது என்னென்னா கிரே ஹேட். இந்த கிரே ஹேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பேட் இன்டென்ஷனும் இருக்காது. அதாவது ஒரு கம்பெனியை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு பேட் இன்டென்ஷன் இருக்காது. அவங்க வந்து ஒரு கம்பெனியை ஹேக் பண்ணிவிட்டு அவங்ககிட்டயே சொல்லுவாங்க, அதாவது ரெஸ்பான்சிபிளாகவே சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் இஷ்யூஸை கண்டுபிடிச்சிருக்கோம், ஸோ நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா பிளாக் ஹேட். இவங்க தான் என்னென்னா நிறைய கம்பெனிஸை வந்து மணி மைண்டடாகவே என்ன பண்ணுவாங்க, கம்பெனிஸை ஹேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து டிஓஎஸ், டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ சம்டைம்ஸ் வந்து திடீர்னு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாமல் ஒரு மணி நேரம் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க, சம்டைம்ஸ் 404 அந்த மாதிரி நிறைய எரர் மெசேஜ்லாம் வரும் தெரியுங்களா. இதுதான் என்னென்னா இந்த டினைல் ஆஃப் சர்வீஸ். ஒரு வெப்சைட் மேலே நிறைய இடத்துல புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய ரிக்வஸ்ட் புஷ் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டே ஒர்க் ஆகாத மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த ஹேக்கர்ஸ் வந்து நிறைய ரிக்வஸ்ட் அனுப்பிட்டே இருப்பாங்க. இதுதான் டிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ். இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் என்னென்னா, ஆன்லைனில் வந்துட்டு பாஸ்வேர்ட் கிராக்கிங் டூல், அதே மாதிரி ஆன்லைனில் வந்து நிறைய கிராக்கிங் டூல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வைஃபை இருக்குது, அந்த வைஃபைக்கு வந்து பாஸ்வேர்ட் நம்ம கிராக் பண்ணணும் அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்றது தான் ஈஸியாக கிராக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா நிறைய டிக்ஷனரி அட்டாக்ஸ் வச்சு நீங்கள் கிராக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லை நிறைய வந்து 1 2 3 4 ABCD அந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் வச்சிருக்கும் போது இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டூல்ஸில் வந்து ஒரு அல்காரிதம் மாதிரி தான். எப்படின்னா இப்போ தினேஷ் மனோகரன் அப்படின்னா DM DA அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டராக என்ன பண்ணுவாங்க, ஒரு காம்பினேஷன் ஆஃப் கீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நேம்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ப்ரூட் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னா வல்னரபிலிட்டி. இந்த வல்னரபிலிட்டி என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது, அந்த இஷ்யூ மூலமாக நீங்கள் என்னுடைய டேட்டாவை ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்னா அது ஒரு வல்னரபிலிட்டி. ஓகேவா. அதுக்கப்புறம் 0 day வல்னரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் லிங்க்டின் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஒரு இஷ்யூ இருக்கும், அந்த இஷ்யூ வந்து எல்லா கஸ்டமர்ஸுக்குமே இம்பாக்ட் ஆகும், பட் அது இஷ்யூ இருக்கிறது கம்பெனிக்கே தெரியாது. இதை வந்து தான் 0 day வல்னரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பேட்ச் விடுவாங்க. இதுதான் 0 day வல்னரபிலிட்டி. ஓகேவா. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளாய்ட். நம்ம வல்னரபிலிட்டின்னு சொன்ன தெரியுமா, ஒரு அப்ளிகேஷனில் வல்னரபிலிட்டி அப்படின்னா ஒரு சின்ன இஷ்யூ, அந்த இஷ்யூவை வச்சு உள்ள நுழையிறது தான் எக்ஸ்ப்ளாய்ட். இதுக்கு பேர் எக்ஸ்ப்ளாய்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேலோடு. நம்ம வல்னரபிலிட்டின்னு சொன்னோம் தெரியுமா, ஸோ இந்த வல்னரபிலிட்டியில் ஒரு பேலோடு யூஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. ஸோ பேலோட் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு malicious ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னென்னா RAT, ரிமோட் ஆக்சஸ் ட்ராஜன். ஸோ இது வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் வைரஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதில் பார்த்து இந்த RAT அப்படிங்கிறது என்னன்னு கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் என்னென்னா ஃபிஷிங். இந்த ஃபிஷிங் வந்து காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ்புக் இருக்குன்னா அதே மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு அனுப்புவாங்க, அதில் நீங்கள் டேட்டா என்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேட்டா வந்து உங்களுக்கு அட்டாக்கு போயிடும். அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்பூஃபிங். இப்போ வந்து நான் லைவ் லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் இங்கே ட்ராக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன், ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய லொக்கேஷன் நான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பதில் வேறு ஸ்டேட்டை கொடுத்து ஸ்பூஃப் பண்ணி அனுப்புவேன். இதே மாதிரி மெசேஜ் ஸ்பூஃப் பண்ணலாம், IPS ஸ்பூஃப் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஸ்பூஃபிங் மெத்தட்ஸ் இருக்குது. இமெயில் ஸ்பூஃப் பண்ணலாம், GPS ஸ்பூஃப் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஸ்பூஃபிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்பேமிங். இப்போ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இங்கே வாங்க, இங்கே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு வரும், இந்த மெசேஜை 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணு, உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேமர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா FUD, ஃபுல்லி அன்டிடெக்டபிள் டெக்னிக்ஸ். இந்த FUD என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வைரஸை கிரியேட் பண்ணுறேன், அந்த வைரஸ் வந்து ஆன்டிவைரஸ் டிடெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு டெக்னிக் நான் யூஸ் பண்ணுறேன், ஃபுல்லி அன்டிடெக்டபிள் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிவைரஸ் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடாது, இருந்தாலுமே அது வந்து லெஜிட் ஃபைல் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற டெக்னிக் தான் இந்த FUD டெக்னிக். அதுக்கப்புறம் என்ன VPN விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். இது எல்லாமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வெப்சைட் வரலங்கும் போது நம்ம வேறு கண்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுவோம், கண்ட்ரியில் அந்த நெட்வொர்க்கோட யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி மூலமாக ஆக்சஸ் பண்ணுவோம். இது வந்து VPN. அதுக்கப்புறம் என்னென்னா ப்ராக்ஸி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு 2 பேர் சண்டை போட்டுக்கிறீங்க, சண்டை போட்டு 2 பேருக்கும் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, பட் ஆனால் நீங்கள் இன்ஃபர்மேஷன் அவனுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா வேற ஒரு பர்சன் மூலமாக நீங்கள் எனக்கு இந்த மாதிரி மொபைல் வாங்கி கொடுன்னு சொல்லி ஷேர் பண்ணுவீங்க தெரியுமா, தேர்ட் பர்சன் மாதிரி ஒன்று வச்சு, அதுதான் ப்ராக்ஸி. ஸோ 2 பேருக்கும் டைரக்ட் கம்யூனிகேஷன் இல்லாமல் இவர் மூலமாக அவருக்கு போகும், இதுதான் ப்ராக்ஸி. அதுக்கப்புறம் என்னன்னா டெர்மினல் கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெர்மினல் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட், அதில் தான் நம்ம எல்லா கமெண்ட்ஸும் என்டர் பண்ணுவோம், இதுக்கு பேர் தான் டெர்மினல். அதுக்கப்புறம் என்னன்னா ஃபுட் பிரிண்டிங். ஸோ ஃபுட் பிரிண்டிங் அப்படின்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் கேதரிங் சொல்லலாம். அந்த ஃபுட் பிரிண்டிங் அப்படின்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷனை பப்ளிக்காக எங்கெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபுட் பிரிண்டிங் சொல்லுவாங்க. அது வந்து ஆக்டிவ் ஃபுட்
பிரிண்டிங், பாசிவ் ஃபுட் பிரிண்டிங், அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில். அதுக்கப்புறம் என்னென்னா ரிவர்ஷல். இப்போ நம்ம வந்து ஒரு வல்னரபிலிட்டி சொன்னோம் தெரியுமா, அந்த வல்னரபிலிட்டியை வச்சு ஒரு பேலோட எக்ஸிக்யூட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ரிவர்ஷல் எடுக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கோரிலேட்டடாக இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும். ரிவர்ஷல் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரையோ இல்லை மொபைலையோ ஹேக் பண்ணி அங்கேருந்து ஷெல் கனெக்ஷன் கமெண்ட் ப்ராம்ப்ட் எடுத்து அவங்க சிஸ்டம் வந்து இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறது தான் ரிவர்ஷல். அதுக்கப்புறம் என்ன என்கிரிப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹாய் அப்படின்னு ஒரு பர்சனுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க, அது வந்து ஏதோ ஒரு சோஷியல் நெட்வொர்க்கில் சென்ட் பண்ணுறீங்க, அது ஹாய் அப்படின்னு அவருக்கு போகாது. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நிறைய என்கிரிப்ஷன் மெத்தட்லாம் போட்டு ஹாய் அப்படிங்கிறது போல வேற ஒரு கீ மெத்தடில் அவங்களுக்கு போகும். இதில் வந்து நிறைய என்கிரிப்ஷன் மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாகவே அப்புறமா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேக்டோர். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டரில் வைரஸ் ஒன்று போடுவாங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் வைரஸில் கிளியராக பேக்டோர் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பேக்டோர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டரில் உங்களுக்கு வைரஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது, பட் என்ன பண்ணும், அது எல்லா இன்ஃபர்மேஷனுமே என்ன பண்ணும், அந்த ஹேக்கருக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா ரேன்சம்வேர். இந்த ரேன்சம்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சிஸ்டமில் வைரஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நீ சர்டன் அமௌண்ட் கொடு, அப்போ தான் நான் வந்துட்டு உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து டீக்ரிப்ட் பண்ணுவேன்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் வந்து மொத்தம் ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏபிடி, அட்வான்ஸ் பர்சிஸ்டன்ஸ் த்ரெட். ஸோ இந்த ஏபிடி என்ன அப்படின்னா, உங்கள் சிஸ்டமில் கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது, இந்த கமெண்ட் ப்ராம்ப்டையே என்ன பண்ணும், உங்கள் சிஸ்டமில் இருக்கிற லெஜிட்டிமேட் ப்ராசஸையே ஒரு ஹேக்கிங் டூலாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணி அதை வச்சே உங்கள் சிஸ்டமில் வந்து இருக்கிறதே தெரியாமல் அதை வச்சே உங்கள் டேட்டாவெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபயர்வால். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புறீங்க, ஹேக் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபயர்வால் அனுப்பணும் தடுத்து விட்டுரும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ரிக்வஸ்ட் அனுப்பணும் நான் பிளாக் பண்ணிடுவேன் சொல்லி இந்த ஃபயர்வால் அனுப்பணும் பிளாக் பண்ணி வச்சிடும். ஒரு வால் மாதிரி உங்களுக்கு இருக்கும், அதுலேயே உங்கள் பேர்லேயே தெரியும் ஃபயர்வால் அப்படின்னு. ஃபைனலாக என்னன்னா இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். இது எல்லாமே நடக்கும் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த சாக் டீமுக்கு சொல்லுவாங்க என்ன பண்ண, இந்த மாதிரி இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னு. நம்ம இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் நேராக அந்த கம்பெனிக்கு போயிட்டு அங்கே வந்து என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எப்படி அட்டாக் பண்ணாங்க, யார் ஹேக் பண்ணாங்க அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே அங்கே நம்ம பண்ணுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் 25 எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி டேர்ம்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, பட் இந்த டேர்ம்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் நிறைய டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும், இன்னும் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நான் படித்தேன் எனக்கு புரியல, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போடலாம். இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.